இப்போது வேள்வி மலையில வந்து நடக்கக்கூடிய இந்த புராணம், அந்த வேள்வி மலையில் நடக்கக்கூடிய புராணம் அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்பிராஜனும் நங்கை மோனியும் தன் 7 ஆண் மக்களுடன் எப்படி அந்த நாட்டை சீரம் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தார்கள் என்பதை இப்ப பாடின பாட்டுல வந்து கேட்டீங்க. அப்படி 7 ஆண் மக்களை பெற்றெடுத்த நங்கை மோனிக்கு ஒரு பெண் குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு பரவனாகிய ஈஸ்வரிடம் முறையிடுகின்றார். தினம் தானே நானே நானே நன்னா நானே நானே நன்னா தினம் தானே நானே நானே நன்னா தினம் தானே நானே நானே நன்னா நானே நானே நன்னா தினம் தானே நானே நானே நன்னா தண்ணி அண்ணா தண்ணி மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணணும்னா 5 கேஸ் தான் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ வந்து வெளியே இருக்கிறவங்க எல்லாம் அங்க பாருங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு பின்னாடி வந்து சேர்ஸ் எல்லாம் காலியா இருக்குது. நின்றுட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சேர்ல வந்து உட்காருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கோவை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது தனக்கு 7 ஆண் மக்கள் இருந்த ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த நங்கை மோகினி அந்த சமயம் என்ன ஆகுதுன்னாங்க, வேள்வி மலையில் வறட்சி உண்டாகின்றது. வறட்சி உண்டாச்சுன்னா வேடுவர்கள் வழக்கப்படி கானகத்திற்கு சென்று வள்ளிக்கிழங்கை எடுத்துட்டு வந்து நாட்டு மக்களுடைய பசியை ஆற்றுவார்கள். அப்படி போகும் வேளையிலே ஒரு அழகிய பெண் குழந்தையை அந்த வள்ளிக்கிழங்கிற்கு குழியில் கண்டெடுக்கிறார்கள். அதுக்கு வள்ளி என்று பெயரிட்டு தன் தாயிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். ரொம்ப நாளமா குழந்தை இல்லாமல் கொடுக்கிறாளே என்று தாயிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். கொஞ்சம் உட்கார்ந்து சொல்லலாம். வயலுக்கு
ஒயர் மைக் 2